நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீதான். நான் முதலியே உன்னை பத்தி யோசிச்சிருந்திருக்கணும். தேவயானியை எனக்கு எதிராக தூண்டி விட்டு அவளை இந்த மாதிரி பேச வச்சிருக்கேன். தேவையில்லாம அவளோட குரல் வழியை அறுத்தெறிகிறேன்னு சொல்லிட்டேன். உன்னோடத தான் அறுத்தெறியணும். ஒருவேளை இதுக்கப்புறமும் என் மனைவியை எனக்கு எதிராக நீ தூண்டி விட நினைச்சா கண்ணாடி முன்னாடி முகம் பாப்பல, அந்த அழக அடியோட அழிச்சிருவேன். என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த மாதிரி தப்பு நான் இனிமே பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இததான் நீங்க எதிர்பார்த்தீங்க. ஆனா என்ன பண்றது, இப்ப எனக்கு உங்களை பார்த்தா பயமா இல்ல, வருத்தப்பட வேண்டிய விஷயம். இனிமே நான் உங்களை பார்த்து எப்பவும் பயப்பட மாட்டேன். ஏன்னா இப்ப நான் தனி ஆள் இல்ல, என் கூட போராட மம்மியும் இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. துணைக்கு மம்மியும் இருக்காங்களா? அடேங்கப்பா கடவுளே, பிரமாதமான ஜோடியை சேர்த்திருக்க. சரி, இந்த மகளிர் மட்டும் ஜோடி என்னதான் திட்டம் போடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்கிட்ட கேட்டு என்ன பண்ண போறீங்க? என்ன நடக்க போகுது நீங்களே பாருங்க. சர்ப்ரைஸ்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? திடீர்னு மூளைகளை குழம்பி படிச்சா உன்னோட தகுதியை நீ மறந்துட்டு பேசுற. நீ ஒரு சாதாரண சராசரி பொண்ணுங்கிறத மறந்துட்ட. அதோட ஒரு சாதாரண பொம்பளையோட கைய பிடிச்சுக்கிட்டு ஜான்சி ராணி மாதிரி முழங்கு. ஜான்சி ராணி ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் இருக்கா. ஆனா உங்களை மாதிரி ஆளுக்கு என்ன தெரியும்? உங்களை மாதிரி ஆளுங்க தான் அவளை தட்டி எழுப்புறது. பொம்பளைனா பலவீனமானவங்க நினைக்கிறீங்கல்ல? உங்க உங்க காலோட செருப்பை பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஏன் இதை மறந்துடுறீங்க? எல்லா விஷயத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. பெண்ணோட பொறுமைக்கும் எல்லை இருக்கு. அப்புறம் என்னைக்கு இந்த பொறுமையோட கடல் உடைஞ்சு போதும் அன்னைக்கு உங்களை மாதிரி 1000 ஆம்பளைங்களை அடிச்சுட்டு போயிடும். இனிமே நீங்க கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா உங்களோட நாள் நெருங்கிருச்சு. டிஐஜி பிரேமானந்த் அவர்களே, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நீ கவலைப்படாத. நான் இப்பவே என் செல்லப்பையன் ஆதி கிட்ட பேசி உன்னை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்ட சொல்றேன். உனக்கு மூளை கெட்டு போயிடுச்சு. யாரு மூளை கெட்டு போச்சு, யாரோட நேரம் சரியில்லைன்னு போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் எங்களை மாதிரி பொம்பளைங்களா முதுகுக்கு பின்னாடி சண்டை போட மாட்டோம். அதனால முதல்லயே நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். அப்புறம் நான் உங்களை எச்சரிக்கலன்னு பின்னாடி வருத்தப்படாதீங்க. குட் நைட். உங்க 2 பேர் மேல உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. மாமியாரும் மருமகளுமா சேர்ந்து ஆடுறீங்களா? ஆனா நீங்க ஓவர் ஆடாதீங்கம்மா. உங்க ஆட்டம் கூடிய சீக்கிரம் நின்னு போயிடும். ஏன்னா நீங்க நல்ல பாம்போட வாயில கைய வச்சிட்டீங்க. யார்கிட்ட மோதுறீங்கன்னு தெரியாம மோதிட்டு இருக்கீங்க. நான் இப்ப டிஐஜி பிரேமானந்த். உங்க ஆட்டத்தை உடனே ஒடுக்காம ஓய மாட்டாண்டே இந்த பிரேமானந்த். என்ன என் துணியை எடுத்து வைக்கலையா நீ? அப்படியா? விஷயம் இந்த அளவுக்கு போயிடுச்சா? பொண்டாட்டியோட கடமையை நிறைவேற்ற கூட உனக்கு கஷ்டமா இருக்குல்ல? இங்க எனக்கு உரிமையே இல்லாதப்போ கடமை எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்ல, எப்ப ஒரு மனைவியோட குங்குமச்சிமிழ் இன்னொரு பொண்ணோட கட்டில் மேல கிடைக்குதோ அப்பவே அதுக்கு மதிப்பு இல்லாம போயிடும்.
சரி, உடனே நீ ஒப்பாரி வைக்காத. என் வேலையை எனக்கு பண்ணிக்க தெரியும். ஒரு விஷயம், இதுக்கப்புறம் நீ என் துணி மேல எப்போது கை வச்சா அவ்வளவுதான். பரவாயில்ல வித்யா, நீ என் வேலையை செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை. என் வேலையை நானே பார்த்துக்கிறேன். நான் இங்க இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் பண்ணலாம்ல. முதலே பண்ணிட்டு தானே இருந்தேன். முதல்ல வேற, இப்ப வேற வித்யா. தெரியும். ஆனா உங்களுக்காக நான் வேலை பண்றதுனால இந்த வித்தியாசம் ஒண்ணு குறைஞ்சு போயிடாதுல்ல. இதுல என்ன தப்பு இருக்கு? என்னால உன்னோட அப்பாவித்தனம், உன்னோட குழந்தைத்தனம் எல்லாமே போயிடுச்சு வித்யா. என்ன நீங்க இப்போ ஏதாவது சொன்னீங்களா? இல்ல, ஒன்றும் இல்லை. ஹலோ கௌதம், இன்னைக்கு மீட்டிங் இருக்கு. அதுக்கு முன்னால கூட ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும். என்கிட்ட எதுவும் பேச முடியாதுன்னு தயவு செஞ்சு ஒரு வார்த்தை கூட சொல்லிடாத, புரியுதா? நான் உனக்காக ஆபீஸ்ல வெயிட் பண்ணுவேன். பார்க்குறேன். உன்னை டிஃபன் சாப்பிட சொல்லலாம்ல? இல்ல அதுக்கும் ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? அம்மா, நான் கொஞ்சம் முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். அம்மாக்காக இல்லைனாலும் டிஃபன் சாப்பிட கூட உனக்கு டைம் இல்லையா என்ன? அம்மா ப்ளீஸ்மா, காலங்காத்தாலே ஆரம்பிக்காதீங்க. நான் ஆபீஸ் போகணுமா, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. குட் மார்னிங் மேடம். என்ன குட் டே, என்ன மார்னிங்? சூரியன் நீ காலையில உன் தலையில தான் உதிச்சிருக்க. ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஒரு வேலை தான் உனக்கு கொடுத்தேன், அத உனக்கு உருப்படியா பண்ணி முடிக்க முடியல. தூரமா எங்கேயாவது போயிடு. கரணை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்காத வரைக்கும் நீ என் கண்ணு முன்னாடியே நிக்காத சொல்லிட்டேன். அவன் வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டு இருக்கு, யாரு இருக்காங்க, எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சாகணும். புரிஞ்சுதா? முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். அட மாம், நீங்க இன்னைக்கு உங்க நெத்தியில குங்குமம் போட்டு வைக்கலையே? மறந்துட்டீங்களா? இல்ல, நான் மறக்கல. அது என்னன்னா, என்னோட குங்குமச்சிமிழ் காணல. நான் அத எங்க வச்சேன்னு எனக்கு தெரியல. அந்த கோல்ட் கலர் டப்பாவா?
இந்த குங்குமச்சிமிழ். நீ எப்ப விருப்பப்படுறியோ அப்ப இந்த சிமிழில இருந்து குங்குமப்பட்டு வச்சுக்கிட்டு உன் அக்கா முன்னாடி தைரியமா வந்து நிக்கலாம். அதுதான். மாம், அது எப்படி மாம் தொலைஞ்சு போகும்? ஒருவேளை நான் அத எங்கேயாவது மறந்து வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த நீயும் எடுத்துக்க பிரியா. டேட், மாமி எல்லாருக்கும் பரிமாறினாங்க, ஆனா உங்களுக்கு மட்டும் பரிமாறல. என்னாச்சு? உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டையா? அப்படியெல்லாம் இல்ல ஆதி. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளவு நாளா குடும்பம் பிள்ளைங்கன்னு நம்ம எல்லாருக்குமே சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிற உன் அம்மாவுக்கு அவளை பத்தியும் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதுக்கு முதல் படியாதான் அட்லீஸ்ட் என்னோட வேலைகளை நானே பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணேன். அதே நேரம் அந்த மாதிரி செய்யறதால என் வேலைகளுக்கு யாரையும் நான் எதிர்பார்க்க வேண்டியது இல்லையே. உங்க அம்மா வேற ஓயாம உழைச்சு கரைச்சு போயிட்டா. அதனால உன் அம்மாவுக்கு இப்போ ஓய்வு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதனால பார்ட்டியோட ஏற்பாடுகள் எல்லாத்தையும் தேவயானிக்கு பதிலா உத்ரா பண்ணுவோம். இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. சித்தி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கல உங்க கூட, எல்லாம் பாத்துக்கிறேன். நான் இப்ப வந்துட்டேன். ஆதித்யா, ஆதித்யா நில்லு. உனக்கு என் கூட பேச கூட பிடிக்கலையா? வீட்ல நீ எல்லார்கிட்டயும் பாய் சொன்ன, ஆனா என்கிட்ட மட்டும் பாய் சொல்லல. அதுக்கு உனக்கு என்னதான் வேணும்? உன் கூட இருக்குமா வேற மாதிரி, மத்தவங்க கூட இருக்குமா வேற மாதிரி பிஹேவ் பண்ற, அதான ப்ராப்ளம். இனிமே எல்லாரும் இருக்கும்போது ஒரே மாதிரி பிஹேவ் பண்றேன், போதுமா? இனிமே என் செயல்ல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. உன் கூட இருக்கும்போது சரி, மத்தவங்க கூட இருக்கும்போது சரி, ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ உனக்கு ஹாப்பி தானே? ஆதித்யா, இட்ஸ் ஓகே ஜெகதீஷ். நான் எதுவுமே கேட்கவே இல்லை. நீங்க கேட்டிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க 2 பேரும் எப்படின்னு உங்களுக்கு முதல் நாள்ல இருந்தே தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்க சொன்னீங்கன்னா நான் அண்ணங்கிட்ட பேசுவேன். வேண்டாம் வேண்டாம், அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. நாங்க எல்லாம் சரியாயிடும். தேங்க்யூ. நான் எங்க கூட பொருட்களை பறிக்கிறவளா? முதல்ல அவங்களோட துணி, அதுக்கப்புறம் பொட்டு, அதுக்கப்புறம் உங்களோட புருஷன். நீங்க எனக்கு அக்காவோட குங்குமச்சிமிழை எப்படி எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம்? எப்படி? என்ன பேசுற நீ? எல்லா பொம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்களா? இந்த உயிருள்ள மனுஷனையே நீங்க 2 பேரும் பகிர்ந்துக்கும் போது
ஒரு சாதாரண குங்குமச்சிமிழுக்கு ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த பொட்டு எங்க இருந்து வந்ததுங்கிற காரிய காரணம் எதுக்கு? அந்த பொட்டை என் கையால எடுத்து உன் நெத்தியில திலகமா நானே வச்சு விட்டது தானே முக்கியம். நீங்களும் ஒரு ஆம்பளை தானே. ஒரு ஆம்பளையால என்னைக்குமே இன்னொரு பொம்பளையோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க முடியாது. விஷயம் வெறும் குங்கும டப்பாவை பத்தி இல்ல, அதோட உரிமையை பத்தி தான் நாங்க இங்க போராடிட்டு இருக்கோம். எனக்கு எப்படி வார்த்தையால சொல்றதுன்னே தெரியல. இது அக்காவோட குங்கும டப்பான்னு தெரிஞ்சதும் அது நான் வச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறப்போ எனக்கு என்ன நினைச்சாலே ரொம்ப அசிங்கமா இருக்கு. எனக்கு சொல்ல தெரியல எப்படின்னு. உத்ரா, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்காக இல்ல மாமா, இது முக்கியமான விஷயம். அட, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் இது கேட்க விரும்பல. நான் என்ன அவ்வளவு தாழ்ந்தவளா? ஒரு குங்குமத்தை கூட அடுத்தவங்களுக்கு எடுத்து வச்சுக்கிறதுக்கு. உத்ரா, என்ன பாரு, என்ன பாருன்றல்ல, என்ன பாரு. என்ன பண்றது? இந்த பொட்டோட மதிப்பு உன் அக்காவுக்கு சுத்தமா தெரியலையே உத்ரா. வெளியில அவளுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் தேவை, அவ்வளவுதான். அட, அவ என்னையே மதிக்க தயாரா இல்லாதப்போ பொட்டுக்கு மட்டும் எப்படி மதிப்பு கொடுப்பா சொல்லு? அதோட அந்த மாதிரி பேருக்கு ஒரு பொட்டு அவ நெத்தில இருக்கிறத நானும் விரும்பல. அதோட அதை நான் உனக்கு ஒரு காரணமா தான் கொண்டு வந்து கொடுத்தேன். அது என்னன்னா, நான் கொடுத்த அந்த குங்கும பொட்டை நீ உயிரோட்டத்தோட வச்சுக்கிற. ஏன்னா வாழ்க்கையில குங்குமத்தோட அர்த்தத்தை நீ உணர்ந்திருக்க. இங்க பாரு, நான் மனசார உன்னை என்னோட மனைவியா ஏத்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உண்மைதான். இருந்தாலும் உனக்கு இது ஒருவேளை தப்பா பட்டுச்சுன்னா உன்னோட சுய கௌரவத்துக்கு களங்கம் ஏற்பட்டதுன்னு நினைச்சா கொடுத்துரு. அந்த குங்குமச்சிமிழ் என்கிட்ட கொடுத்துரு, கொண்டு போயிரு. இந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட முதல்ல சொல்லல. எப்ப நான் இது சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சொல்லு? எப்ப நீ என்ன சொல்ல விட்டுருக்க? சாரி, ஆனா உங்களுக்கு தெரியாது, நான் அத வெறும் குங்குமமா பார்க்கலங்க. அதுதான் எனக்கு எல்லாமே. ஒரு குங்குமத்தோட மதிப்பு என்னன்னு என்ன மாதிரி ஒருத்திக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு முறை உன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துச்சுன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி, அதையெல்லாம் விடு உத்ரா. இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒரு மிகப்பெரிய பார்ட்டியோட பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன். இதுல எங்கேயும் எந்த குறையும் வந்துடக்கூடாது. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்போ ஓகே. எதுக்காக குசரிக்க? என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டலா இருக்கா? போலீஸ்காரன் ஷூ லேஸ் கட்டி பார்த்தது இல்லையா? நாங்க உங்களை பார்த்து தான் சிரிக்கிறோம்னு உங்களுக்கு ஏன் தோணுது? இது என்ன சிரிக்கக்கூடிய விஷயமா?
இவருக்கு எப்பவுமே இந்த கலர்ஸ்ல நிறைய குழப்பம் வரும். இதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா மம்மி? ஒருவேளை அவருக்கு இது பழக்கம்னா நீங்க அவருக்கு வேலை செய்யறதும் ரொம்ப பழக்கமான விஷயம் தானே மம்மி? உண்மையிலே இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அவருக்காக இதையெல்லாம் நான் எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். என்னால கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே முடியல. இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் அவரை எதுக்கும் மறுத்ததே இல்லை பிரியா. ஆனா நீ கவலைப்படாத, நான் அவ்வளோ பலவீனமானவல்ல. நான் தோல்வியை ஏத்துக்க மாட்டேன். அவர் என்னை எவ்வளவு கட்டாயப்படுத்தினாலும் அது நடக்காது. நான் தோல்வியை ஏத்துக்க மாட்டேன்.